உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்குன்னு ராசி பலன்கள் பார்த்துக்கிட்டே வரும். நீங்களும் தொடர்ந்து ஆதரவு குடுத்துட்டே வரீங்க. உங்களுடைய மிகப்பெரிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. இந்த தடவ என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, இந்த பொறந்தாச்சு ஹாப்பி நியூ இயர் 2026வது வருடம் ஒவ்வொருவருக்கும் உங்களுடைய எல்லா விதமான கனவுகளும் காரிய வெற்றிகளும் இந்த வருஷம் நடந்து உங்களுடைய இஷ்டப்பட்ட மாதிரி இந்த வாழ்க்கை அமையட்டும் என்று நானும் என் மீனாட்சியை பிரார்த்திக்கிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜனவரி மாதம் 2026வது வருடம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போகிறாங்க. ஆல்மோஸ்ட் நிறைய நியூ இயர் ராசி பலன் பார்த்தாச்சு. ஓப்பன் பண்ணாலே அது மட்டும்தான் வருது. இல்லை கடுப்பார அளவுக்கு ஓப்பன் பண்ணாலே நான் முதற்கொண்டு எல்லாரும் இந்த வருஷம் இப்படி இருக்கும், இந்த வருஷம் எப்படி இருக்கும், அதெல்லாம் ஓகே. ஸோ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு மாதம் எப்படி இருக்க போகுது, நான் என்ன தான் பார்க்க போகிறேன். நம்ம ரொம்ப ஈகராக இந்த மாதம் என்ன பண்ண போகிறோம், பிரபஞ்சம் நம்மளுக்கு என்ன மாதிரியான செய்திகள்லாம் சொல்ல போகுது, இந்த மாதம் நான் அது வாங்க வேணாம் இது வாங்க வேணாம், என்னுடைய கனவுகள் இந்த மாதத்திலிருந்தே நிறைவேறுவதற்கான ஒரு பாதையை இந்த கிரகங்கள் கொடுத்து விடுமா அப்படின்ற ஆர்வத்தோடு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த ஜனவரி மாதம் முதல்ல கிரகநிலை எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சரி வாங்க பார்ப்போம். ஆல்மோஸ்ட் இந்த வருஷம் நிறைய பயிற்சிகள்லாம் இருக்குது. அதை தாண்டி இந்த மாதம் நான் போனதுலேயே சொன்னேன், 4 கிரகம் ஒரு இடத்துல உட்காந்து எப்படி இந்த வித்யாவை பலன் சொல்ல வைக்கலான்ற மாதிரி இருந்துச்சுன்னா, இப்போ எகைன் திரும்ப அதே மாதிரி 4 கிரகத்தோட சேர்க்கை. கிட்டத்தட்ட இந்த ஜனவரி 1ஆம் தேதி ஆரம்பிக்கும் போது ரிஷபம் அப்படின்ற வீட்டிலிருந்து சந்திரன் தன்னுடைய பயணத்தை இனிதே துவங்க ஆரம்பித்திருக்கிறார். ஓகே, அஸ்யூஷுவல் எப்பயும் போல கேது 5ஆம் இடத்திலும், காலபுருஷன் 5ஆம் வீடான சிம்மத்திலும், ராகு 11ஆம் வீடான கும்பத்திலும் தன்னுடைய சஞ்சாரத்தை நிகழ்த்து கொண்டிருக்கிறார். இது வரைக்கும் வக்ர சனியாக இருந்த சனி வக்ர நிவர்த்தி அடைந்து போன மாசமே ஒரு அளவுக்கு ஸ்டேபிள் ஆயிட்டாரு. எகெயின் 12ஆம் வீடான மீனத்திலிருந்து சனி இப்போ தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். ஓகே, கம்பேக். எகெயின் திரும்ப இப்படி வந்தோம் அப்படின்னா 1 2 3 4 மாதிரி 4 லட்டு திங்க ஆசைன்ற மாதிரி 9ஆம் இடமான காலபுருஷனுக்கு தனுசு வீட்டில் கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய சேர்க்கை. அங்கிருந்து இது வரைக்கும் கடகத்துல இருக்க மாட்டேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே மிதுன வீட்டில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வக்ர குரு, இந்த மாதிரியான ஒரு காம்பினேஷனோட தான் இந்த 2026வது வருடம் இனிதே பிறக்க காத்திருக்கிறது. ஓகே ஃபைன். இல்லை என்ன ஒரு மோர் தென் ஸ்பெஷலான ஒரு விஷயம் அப்படின்னா, எப்பயுமே இந்த சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய் இந்த நாளும் தான் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வியலை உய்விப்பதற்காக உருவாக்கப்பட்ட கிரக சஞ்சாரம் அப்படிதான் நான் சொல்லுவேன். இந்த 4 கிரகம் ஒரே இடத்துல இருந்து அங்கிருந்து குருவுடைய பார்வை படக்கூடிய அமைப்பில் பறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு என்பது என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் மிகச்சரியான விடியலை நோக்கிய ஒரு பயணத்தை ஆரம்பிப்பதற்கான விதையை போடக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஜனவரி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. அங்கிருந்து செவ்வாயுடைய பார்வை சனிக்கும், சனியுடைய பார்வை 4 கிரகங்களுக்கும் எழக்கூடிய தன்மையாகவும் இந்த வருடம் இனிதே மலர காத்திருக்கிறது. சரி ஓகே, சரி வாங்க, இப்படி இருக்கக்கூடிய கிரக அமைப்புல இந்த புத்தாண்டு ஜனவரி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிலாம் இருக்க போகுது, என்னவெல்லாம் பண்ண போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், எதுல கவனமா இருக்கலாம், எதை அச்சீவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். தான் விரும்பியதை அனைத்தும் செய்ய துடிக்கக்கூடிய என் மனதிற்கு மிக பிடித்த விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த 2026வது வருடம் எப்படியெல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் இயக்க போகுது, என்னதான் நடக்குது. குரு வேற எகேன் போய் 8ல் உட்காந்துட்டு போறாரு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் தான் சொல்லிட்டேன், இந்த தடவை நான் யார் என்ன சொன்னாலும் சரி 2026வது வாரத்தில் கொடி கட்டி பறக்கி ராஜயோகம் வரக்கூடிய, கடனெல்லாம் மறையக்கூடிய, கவலை மறையக்கூடிய விபரீத ராஜயோகம் வரக்கூடிய ராசி என்னன்னு நான் எடுத்தேன்னா முதல் ராசி எனக்கு தெரிஞ்சு விருச்சகம், அப்புறம் தான் மகரம். அந்த அளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்க எக்ஸ்ட்ராடினரி டைம் பீரியட் இனிதே மலர காத்திருக்கிறது. எப்போ? ஆஃப்டர் மார்ச்சுக்கு அப்புறம். அது வரைக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம். ஓகே ஃபைன். மறுபடியும் முதல்ல இருந்தால் ஐயோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விமோச்சனமே வராது அப்படின்னு அப்படிலாம் இல்லை. சூப்பராக இருக்க போகுது. ஜனவரி மாதம் ஆரம்பிக்குது. என் மூஞ்சியை பார்க்கும்போது தெரில, ரொம்ப நாளுக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்க நல்லா இருக்க போறீங்கன்ற நினச்சி எனக்கு அவ்வளோ சந்தோஷம். இந்த தடவை பலன் சொல்லும் போது நிறைய பேருக்கு இந்த தடவை கிளியரன்ஸ் எல்லாம் நடக்க போகுது. அப்போ நிறைய பேர் கிளியரன்ஸ் எல்லாம் இந்த தடவை ட்ரெஸ் எல்லாம் வாங்க போறீங்க. இந்த ஆஃபர் போட்டிருக்கோம், அந்த ஆஃபர் போட்டிருக்கோம், ஏதோ ஒரு ஆஃபரில் போட்டதில் அப்படி அலைய கழட்டி தூக்கிட்டு வீட்டில் வைக்கக்கூடிய தன்மையாக இருக்கும். அதுவும் சுக்ரன் வேறு சேர்ந்துருக்கானா நிறைய பெண்கள் இந்த தடவை ஏதாவது வெப்சைட்டில் ஆஃபரில் ஏதாவது லிப்ஸ்டிக் வாங்கலாமா, இது வாங்கலாமா, ஃபேஷியல் பவுடர் வாங்கலாமான்ற மாதிரி கொஞ்சம் அப்படியே முகம் சார்ந்த சில விஷயங்கள். ஏன் 2ஆம் இடத்துல போய் ராசிநாதன் அமர்ந்திருக்கிறார், 12ஆம் வீட்டதிபதி 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார், 11ஆம் வீட்டதிபதி 2ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார், 10ஆம் வீட்டதிபதி 2ஆம் வீட்டு. என்ன சாமி பிரச்சனை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கிற எல்லா ராசியை விட இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே ஒரு உத்வேகத்துடனும் ஒரு தைரியத்துடனும் தன்னம்பிக்கையோடனும் நல்லது நடக்கும் என்கிற நம்பிக்கையோடனும் இந்த வருடத்தை ஆரம்பிக்க வேண்டிய முதல் ராசியை நீங்கள் தான். நீங்கள் போய் இப்படிலாம் சோர்ந்து போய் உட்காந்துடலாமா? சும்மா கமெண்ட்டில் அது மட்டும்தான் இருக்குது, இது மட்டும் தான். உங்கள் சுயஜாதகம் நல்லா இல்லாத பட்சத்தில் தான் ஒரு மாதிரி நடக்குமே தவிர, எனக்கு தெரிஞ்சு கோச்சாரங்கள்லாம்
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ரொம்ப வருஷமாக வச்சு செஞ்சுட்டு இந்த வருஷம் போனால் போதுன்னு மன்னிச்சு விட்டுறன்ற அளவுக்கு அப்படி வசந்தங்களை வாரி தூவக்கூடிய அமைப்பாகத்தான் இருக்கிறது. ஓகே, விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவை என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 8ஆம் இடத்துல குரு இருக்காரு, அதை அப்படியே வச்சுக்கலாம். பட் ஸ்டில் அது வக்ரமாக இருக்கும்போது நம்ம 7ஆம் இடத்தை வச்சு தானே பார்ப்போம் நம்ம கணக்குப்படி. அப்போ 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். நிறைய பேர் உங்களுக்கு கைடன்ஸ்க்கு வருவாங்க, நிறைய பேர்கள் மூலமாக உங்களுக்கு சில வழிகாட்டுதல் கிடைக்கும். இது வரைக்கும் யாரெல்லாம் வந்து கேவலப்படுத்தினாங்களோ அவங்கெல்லாம் அவங்களே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ரொம்ப போட்டி பொறாமன்னு போட்டு உங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த அமைப்பெல்லாம் உங்களை விட்டு வெளியில் போகும். வேறு யாரும் வேணாங்க, என் கூட இருக்கிறவங்களே தான் என்னை போத்த கண்ணு போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதுலேருந்து ஒரு விமோச்சனம் கிடைக்கும். கூட இருந்தவங்களாம் அப்படி எஸ்கேப் ஆகி ஓட போகிறான். யார் என் பிள்ளையை பார்த்துக்கிறது, நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி மிஸ்டர் செவ்வாய் ஸ்ட்ராங். அப்புறம் ராசிநாதன் வழுக்க போகிறாரு. வேறு என்ன வேணும்? அது 3ஆம் இடத்துல போய் வழுக்க போகிறார். அது சில விஷயத்த வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம தலைவர் படம் பார்த்துட்டு அப்படியே வாவ் அப்படி நிற்போம்ல, அது என்னென்னா அது உணர்வு. அந்த மாதிரி ஜோதிடத்தில் ரொம்ப புரிஞ்சதுக்கப்புறம் அந்த பிளானட்டோட பொசிஷன்லாம் பார்க்கும்போது அப்படியே வா உங்களுக்கு அது அப்படியே சாதாரண என்னடா அந்த மாதிரி இவ்வளோ விவரித்து சொல்லுது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. அவ்வளோ லைத்து போய் இந்த 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அது உச்சமாகக்கூடிய செவ்வாய். 10ஆவதுக்கு ஆல்மோஸ்ட் 2ஆம் இடத்துல செவ்வாய்க்கு சனி பார்வை, சனிக்கு செவ்வாய் பார்வை, அங்கேருந்து அமைக்கக்கூடிய தன்மை. ராசிநாதன் 2ல் இருக்கும்போது, அதுவும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய இத்தனை கிரகங்களும் கூட இருக்கும்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வேறு என்ன சாமி வேணும்? எல்லாம் கிடைக்க போகுது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. பட் ஸ்டில் 10ஆம் இடத்துல கேது இருக்கும்போது இந்த தடவை என்ன பண்ணுவீங்கன்னா, இது வரைக்கும் அடுத்தவர்களுக்காகவே சில விஷயத்த பண்ண விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்குன்னு சில விஷயத்த பண்ணிப்பீங்க. என்ன பிரச்சனை, ஏன் இப்படி நடக்குது, இது எப்படி சரி பண்ணுறது, அது வேலைக்கு போகிற ஆட்களாக இருந்தாலும் சரி, சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஆட்களாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய இல்லத்து ராணிகளாக இருந்தாலும் சரி, இந்த தடவை என்ன பண்ணுவீங்கன்னா கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணுவீங்க, கிளியர் பண்ணுவீங்க. நிறைய பேர் இந்த தடவை கபோர்டெலாம் எடுத்து வைக்க போகிறீங்களோ? ஆமாம், துணியை மடித்து வைக்கிறது, துணியை எடுத்து வைக்கிறது, துணியை இருக்கிறது, பழைய துணியை தூக்கி போடுறதுன்ற மாதிரி இந்த தடவை கொஞ்சம் கிளென்சிங்லாம் நடக்க போகுது, கிளியரிங்ஸ்லாம் நடக்க போகுது. அது வீட்லேயும் நடக்கும், வெளியிலையும் நடக்கும். அதன் மூலமாக ஒரு ஆதாயம், ஒரு அனுகூலம் கிடைக்கும். வீட்டெல்லாம் சரி பண்ணி திடீர்னு அப்படியே ஒரு மாதிரி புதுசாக உன்னை வரவேற்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய ராசியாக இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருப்பீங்க. பிளானட் உங்களை அப்படி தான் இயக்கும். 3ஆம் இடம் வழுக்கிறனால நிறைய 15ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ராவல் பண்ணுவீங்க, தொலைதூர ட்ராவல் பண்ணுவீங்க. அது வருமானத்திற்காக ட்ராவல் பண்ணுவீங்க. உங்களுடைய வருமானத்திற்காக, உங்களுடைய கர்மா கன்சிங்காக நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு ஷார்ட் ட்ராவல் பண்ணுவீங்க. இந்த 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் போயிட்டு வர மாதிரியான அமைப்புலாம் போவீங்க. அந்த இடத்துக்கு போகிற இடம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடும். நிறைய பேர் இந்த குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிதி மலர காத்திருக்கிறது. ஓகே, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராசிநாதன் வருமானத்தை எப்படியாவது கொடுப்பதற்கான வாய்ப்பை கொடுப்பார், இல்லை வருமானம் வர்றதுக்கான வழியை உங்களுக்கு காட்டி கொடுப்பார். சூரியன் வேறு அங்கே இருக்கும்போது நிறைய பேருக்கு யாரெல்லாம் கவர்மெண்ட்டில் இருக்கீங்களோ விருச்சிக ராசிக்காரர்கள் கவர்மெண்ட் மூலமாக ஒரு நல்லது நடக்கும். இடமாற்றம், மனை மாற்றம், வண்டி மாற்றம் எல்லாம் நடக்கும். நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2, 3ஆம் இடங்கள் இயங்க போகிறது. அது 3ஆம் இடத்துல போய் உச்சமாகி நிற்கும் போது கம்யூனிகேஷனில் சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் பேச்சில் தடுமாற்றம் இருந்திருக்கும், கரெக்டாக கம்யூனிகேட் பண்ண முடியாது, நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி அமைப்பில் போனதெல்லாம் வெளில போயிட்டு கரெக்டான ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்கும். அதே மாதிரி நட்பு வட்டம் அதிகரிக்கும். 3ஆம் இடம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் இண்டிகேட் பண்ணுறோம். நட்பு வட்டம்லாம் அதிகரிக்கும். ஆஃப்டர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்க காட்டில் மழை தான், ஊர்லேயும் மழை தான், அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டத்திலிருந்தும், கவலையிலிருந்தும், கண்ணீரிலிருந்தும், சோகத்திலிருந்தும் நீங்கள் பண்ண அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க, அதுக்கான வாய்ப்புகள் வரவே மாட்டேங்குதுன்னு தவிச்சிட்டு இருந்த அந்த நிலைமையிலிருந்தும் விருச்சிக ராசிக்காரர்கள் வெற்றி மேல் வெற்றி சூடக்கூடிய, மகுடம் சூடக்கூடிய மாதமாகத்தான் இந்த ஜனவரி மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஸோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எல்லாமே கிளென்ஸ் ஆக போகுது, கிளியர் ஆக போகுது. எல்லாத்தையும் தூக்கி போட போகிறீங்க. வீட்டில் இருக்கிறதையும் தூக்கி போட போகிறீங்க, மனசில் இருக்கிறதையும் தூக்கி போட போகிறீங்க. வெளியில் இருக்கிற கெட்ட நெகட்டிவும் இந்த பிளானட் உங்களை தூக்கி போட வைக்க போகுது. ராசிநாதன் உச்சமடைய போகிறார். தைரியம் எங்கேருந்து வந்துடுற, இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு விருச்சிக ராசிக்காரங்க தைரியமாக இருப்பீங்க. எது வந்தாலும் பார்த்துக்கலாம், ஃபேஸ் பண்ணிக்கலான்ற ஒரு மாதிரியான ஒரு உணர்வு வந்து நிற்கும் பாருங்களேன், அதுவே ஒரு சூப்பர். அதுதான் தேவைப்படும். ஏன்னா சந்திரனே நீச்சமடையக்கூடிய ஒரு வீடு, மன ரீதியாக ரொம்ப ஒரு மாதிரி என்னதான் வெளியில் அப்படியே காட்டினாலும் உள்ளுக்குள்ளே மன ரீதியாக அப்படியே ஒரு மாதிரி சொல்ல முடியாமல் தவிச்சிட்டு இருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை அப்படி செவ்வாயுடைய லைட் அடிக்கும் போது பார்த்துக்கலாம் வா அப்படின்ற மாதிரியான ஒரு பூம் வரும்ல, அதுதான் எனக்கு தெரிஞ்சு இந்த தடவை சூப்பராக இருக்குது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஓகே, படிக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க? இது வரைக்கும் மக்காருக்கு படிக்கவே மாட்டேன்னு சொன்ன விருச்சிக ராசிக்கார பிள்ளைங்க கூட சூப்பராக படிக்கும். அதுவும் மொழி பாடங்கள்லாம் எக்ஸ்ட்ரானரியாக இருப்பாங்க. செவ்வாயெல்லாம் மொழியை இண்டிகேட் பண்ணும், சூரியன் எல்லாம் ஹிந்தியை இண்டிகேட் பண்ணும். என்ன மேடம் இதெல்லாமா இருக்குது? அஸ்ட்ராலஜி ஒரு போதை, உள்ளுக்குள்ளே வந்தீங்கன்னா வெளியிலேயே வர முடியாது. ஸோ நிறைய பிள்ளைங்க விருச்சிக ராசிக்கார பிள்ளைங்க ஹிந்தி வரல, தமிழ் வரலலாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்ததுன்னா இந்த தடவை அந்த பிள்ளைங்க அதில் அதிகமாக மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக உருவாவதற்கான காரணியை மிஸ்டர் சுக்கிரனும் மிஸ்டர் சூரியனும் செவ்வாயும் கொடுப்பாங்க. ஓகே, 20 வயதுலேருந்து 40 வயதுக்குள் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை என்னமெல்லாம் ஈடேறும்? நிறைய பேருக்கு லவ் ப்ரப்போஸ் நடக்கும்.
இவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் சேரவே மாட்டோன்றவங்களுக்கு ரீயூனியன் கிடைக்கும். உங்களுடைய கை வலிமையாக இருக்கும். உங்களை குத்தம் சொன்னவங்களுக்கு நீங்கள் திரும்ப 4 கேள்வி கேட்குற அளவுக்கு இது வரைக்கும் போனா போதுன்னு விட்டுருந்தீங்கன்னா கேள்வி கேட்பீங்க. ஒண்ணே ஒண்ணு மட்டும், யாராக இருந்தாலும் 3ஆம் இடம் வழுக்க போகுதுன்றனால கொஞ்சம் ரகசியம் பரம ரகசியமா இருக்கட்டும். அது அது என்னதான் இருந்தாலும் அது இன்டைரக்டான ஒரு மறைவு ஸ்தானம். சில விஷயங்கள உங்களுக்குள்ள வச்சுக்கிறதால அதே மாதிரி எவனாவது ஒருத்தன் உங்கள்கிட்டயே ரகசியம் சொல்றதுக்குன்னு வந்து நிப்பா. ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு அல்வா சாப்பிட்ற விஷயம் என்னன்னா, உங்களை நம்பிட்டேன் அப்படின்னு சொன்னா போதும். அவங்க உசுர கொடுத்தாலும் அதை காப்பாற்றுவாங்க. அதனால எந்த இதா இருந்தாலும் சரி, போய் ரகசியத்தை யார்கிட்ட சொல்லணும்னா கூப்பிட்டு விருச்சிக ராசிக்காரங்கிட்ட சொல்லலாம். வாயவே அடிச்சு திறந்தாலும் வாயிலிருந்து வார்த்தை வராது. அந்த அளவுக்கு இந்த தடவை உங்களை யூஸ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிருந்திருப்பாங்க. தயவு செஞ்சு அதுலேருந்து கொஞ்சம் வெளியில வாங்க. முதல்ல நம்ம காப்பாத்திக்கணும், நம்ம நிக்கணும். அடுத்தவங்களுக்கே பத்தி கேட்டு அட்வைஸ் பண்ணிட்டே இருக்கிறது மட்டும் பெருமை இல்லைன்றத புணரக்கூடிய டைமா இருக்கு. கொஞ்சம் உணர்ந்துக்கோங்க. இந்த வயது ஒத்தவர்களுக்கு இந்த நேரத்தை விட்டீங்கன்னா, இந்த வருஷத்தை விட்டீங்கன்னா திரும்ப இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு 29 வருஷம் ஆகும். இந்த 29 வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும் திரும்ப நம்மளுடைய கனவுகளுக்காகவும் நம்மளுடைய காரிய வெற்றிக்காகவும். அதனால இப்ப இருந்தே அதற்கான விதையை போட்டு விட்டீர்களே ஆனால், ஒரு சகோதரியா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு அம்மாவா நான் தானே சொல்ல முடியும். மறக்காம அடுத்தவர்களை கொஞ்சம் ஒதுக்கி வைத்து விட்டு உங்களுக்கான வேலையை பார்க்கறதுக்கு, உங்களுக்கு வேலை வாய்ப்பை செய்யறதுக்கு கேது 10ஆம் இடத்துல சூப்பரா இருக்காரு. அந்த 10ஆம் வீட்டு அதிபதியும் நட்சத்திரநாதனோடு சேர்ந்திருக்காரு. கேது இருக்கிற வீட்டை அப்படியே ஆக்குபை பண்ணிப்பாருன்றப்போ சூரியனும் ராசிநாதனோடு சேர்ந்திருக்கிறார். நட்சத்திரநாதனோட சேர்ந்து இத்தனை பிளானட் வேற லெவல் தாறுமாறா இருக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு முறையா சரியா பயன்படுத்தி கொண்டீர்களே ஆனால் வியப்பின் விஸ்வரூபம் தான். அப்பா இவனா எப்படி அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஓகே, 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மேல் வெற்றி குவிய போகிறது. ரொம்ப நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் இந்த தடவை குட்டி குட்டியா இருக்கிற விஷயத்தெல்லாம் அடைச்சிட்டு ஒரு பெரிய லோன் மூலமா வாய்ப்புகளை தேடி காத்திருப்பீர்கள். இது வரைக்கும் கிடைக்காத பேங்க் லோன் கிடைப்பதற்கான பாசிபிள் தெரியும். ஏன்னா 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீட்டுக்கு அங்கிருந்து குருவுடைய பார்வை. குருதான் பெருநிதிக்கு இறைவன். அப்போ வீட்டோடு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். வீட்டோடு சேர்ந்து ஒரு கொலாட்ரல் வச்சுருக்கீங்க, வீட்டை வச்சு ஒரு கொலாட்ரல் வச்சுருக்கீங்க, ஒரு பிஸ்னஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு லோனுக்காண்டி வெயிட் பண்ணிருக்கீங்கன்னா இந்த தடவை 40 வயதுலேருந்து 60 வயது தாண்டி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக அதற்கான ஒரு சாங்ஷன் லெட்டரனோ இல்லை அதுக்காக ஒரு இனிஷியேட் எடுக்கிறதுக்கான தன்மையோ இந்த தடவை கிடைக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆஃப்டர் பிப்ரவரிக்கு மேலே தான் அதுக்கான பாசிபிள் இருக்குது. பட் அதுக்கான முகாந்திரங்கள் இப்போயே தெரிய ஆரம்பித்து விடும். கிடைக்குன்ற நம்பிக்கை வர ஆரம்பிச்சிடும். ஓகே, தொழில் வெற்றி, தொழில் மேன்மை, தொழில் எக்ஸ்ட்ராடினரியான ஒரு டைம் பீரியடு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு குடும்பமாக சேர்ந்து பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் வரும். நான் வேணான்னு சொன்னாலும் என் வீட்டுக்காரம்மா வருது, என் வீட்டுக்காரம்மா வீட்டுக்காரர் வேணான்னு சொன்னால் அவர் எட்டி பார்க்குறதுன்ற மாதிரி கொஞ்சம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தோடு சேர்ந்த பயணம் என்பது இனிதே மலர காத்திருக்கிறது இந்த மாதத்தில். ஓகே, 60 வயது தாண்டி விருச்சிக ராசிக்காரங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மூச்சு விடுறதுல த்ரோட்டு பிரச்சனை வரும். கழுத்து சுழுக்கிறது சில பேருக்கு எட்டி பார்க்கும். ஆல்மோஸ்ட் நான் தெரிஞ்சு விருச்சிக ராசிக்காரர்கள் 2ஆம் இடத்தில் ராசிநாதன் சூப்பராக இருக்காரு, 3ஆம் இடத்துல ரொம்ப நல்லா இருக்காரு. இதெல்லாம் தாண்டி சனியோட பார்வை 2ஆம் இடத்திற்கு வருதுன்றால வீட்டில் கொஞ்சம் சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துக்கோங்க. தேவையில்லாத குடும்பத்திற்குள் ஏதோ ஒரு வாக்குவாதத்தில் ஏதோ ஒன்று நீங்கள் சொல்ல போவீங்க, அவங்க வேற ஒன்றும் புரிஞ்சுப்பாங்க. அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா எப்பயுமே 12ஆம் வீட்டு அதிபதியும் உட்காந்துருக்காருன்ற போது விரயங்கள் எட்டி பார்க்கும். ஸோ குடும்பத்திற்காக சில விஷயங்கள் மேற்கொள்வோம், குடும்பத்திற்காக சில செலவுகள் பண்ணுவோம், நம்மளை அழகுபடுத்திக்கணும் சில விஷயம் பண்ணுவோம். இதன் மூலமாக சில விரயங்கள் எட்டி பார்க்கறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. ஸோ செலவுகள் எட்டி பார்த்து அதற்கான வரவுகளும் வரக்கூடிய மாதமாகத்தான் இந்த 2026 வருட ஜனவரி மாதம் இனிதே தொடங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கிறது. ஓகே, இந்த தடவை என்ன தெய்வத்தை நான் வழிபாடு செய்ய வேண்டும்? விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஆஞ்சநேயர் வழிபாடு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரும். முடிஞ்சவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அதை தாண்டியும் இந்த தடவை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சரபேஸ்வரர் வழிபாடு ஒரு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். பிருத்திங்கராதேவி, சரபேஸ்வரர் மாதிரியான ஒரு உக்கிரதெய்வ வழிபாடு, ஒரு காவல் தெய்வ வழிபாடு, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு மனதிற்கு ஒரு நல்ல நிம்மதியை தரக்கூடிய அமைப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. ஓகே, இந்த விருச்சிக ராசிக்காரங்க என்ன பார்ப்பீங்க? விருச்சிக ராசிக்காரங்க இந்த தடவை பட்டாம்பூச்சி பார்ப்பீங்க. பட்டாம்பூச்சி பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பட்டாம்பூச்சியா? ஆமாம், நிறையா பட்டாம்பூச்சி பார்ப்பீங்க. நீங்கள் எதிரே பார்த்துருக்க மாட்டீங்க. எங்கேயாவது வீட்டில் கூட வந்து உட்காந்துக்கும், இல்லை நீங்கள் போகிற இடத்துல தெரியும். நம்மலாம் கிராமம்லாம் மாதிரி நகரமயம் ஆயிடுச்சுங்க. எங்கெங்கே பட்டாம்பூச்சிலாம் கண்ணில் படுது. இங்கேருந்து அங்கே போகிறதுக்கே ஒரு மாதிரி பட்டாம்பூச்சி சிம்பிள் பார்க்குறது, பட்டாம்பூச்சி இமேஜ் பார்க்குறது, வாட்டோரிட்டிஸ் ஏதோ ஒரு பட்டாம்பூச்சியோட கனெக்ட் ஆகுது. அப்படிலாம் நீங்கள் பார்க்கும்போது அது எப்படி அப்படியே சிறகடித்து பரபரத்து துடிக்குதோ அந்த மாதிரி நீ சிறகடிக்க ரெடி ஆகிட்ட, நான் இருக்கேன் உன்னை இயக்கிறதுக்குன்னு சொல்லக்கூடிய சமிக்கைகளாகத்தான் பிரபஞ்சம் உங்களுக்கு இந்த பட்டாம்பூச்சி பார்க்கக்கூடிய தன்மையை கொடுக்கும். ஸோ பட்டாம்பூச்சி பார்க்குற நாள்லேருந்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெற்றி மேல் வெற்றி குவியக்கூடிய அமைப்பாகத்தான் இந்த ஆண்டு இனிதே மலர காத்திருக்கிறது.